Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. فقال تعالى بسم الله الرحمن الرحيم ألف لام را كتاب أنزلناه إليك لتخرج الناس من الظلمات إلى النور بإذن ربهم إلى صراط العزيز الحميد الله الذي له ما في السماوات وما في الأرض وويل للكافرين من عذاب شديد. இது சூரா இப்ராஹிம் மக்கியா. இது குர்ஆனுடைய தர்த்தீபில் 14வது சூரா. இதில் 52 ஆயத்துக்கள் இருக்குது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அலிஃப் லாம் ரா. இது ஹுரூஃப் முகத்தஆ, துண்டித்து கூடிய எழுத்துக்கள், ஆயத்துக்கள். இதுக்கு முன்னாடி அலிஃப் லாம் மீம் பக்கராலையும் சொல்லப்பட்டிருக்குது. கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுல்மாத்தி இலன் நூர். இது ஒரு வேதம், இறை வேதம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் இதை இறக்கி இருக்கின்றோம். எதற்கென்று சொன்னால், இந்த மகத்துவமிக்க குர்ஆனின் மூலமாக நீங்கள் மக்களை இருளிலிருந்து நேரான பாதையின் பக்கம், பிரகாசத்தின் பக்கம் வழியாக அனுப்பியிருக்கின்றோம். அப்போ இந்த மகத்துவமிக்க குர்ஆன், இது வானத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதங்கள் ஆக சங்கையான வேதம். அது அல்லாஹு தஆலா பூமிக்கு அனுப்பப்பட்ட சங்கையான ரசூலின் மீது, நபிமார்களில் மிக உயர்ந்த நபியின் மீது அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கியிருக்கின்றான். இது இறக்கினது வெறும் அரபிகளுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து அரபிகளுக்கும் அஜமிகளுக்கும், அரபி பேச தெரியாதவர்களுக்கும் கூட அல்லாஹு தஆலா வழிகாட்டியாக இந்த குர்ஆனை இறக்கியிருக்கின்றான். எதுக்கென்றால் லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுல்மாத்தி இலன் நூர், மக்களை நீங்கள் இந்த குர்ஆனின் மூலமாக அவங்க இருக்கக்கூடிய வழிகேட்டுகளிலிருந்து, வழிகேட்டுடைய இருளிலிருந்து ஹிதாயத்துடைய நேர்வழியுடைய வெளிச்சத்தின் பக்கம் அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி இந்த குர்ஆனை உங்களுக்கு நாங்கள் இறக்கி இருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்கிறான், ஹுவல்லதி யுனஸ்ஸிலு அலா அப்திஹி ஆயாத்தின் பையினாத்தின் லியுக்ரிஜக்கும் மினல் ظுல்மாத்தி இலன் நூர். அவன்தான் தன்னுடைய அடியானின் மீது தெளிவான ஆயத்துக்களை இறக்கியிருக்கின்றான். எதற்கென்றால் உங்களை இருள்களிலிருந்து வெளியாக்கி பிரகாசத்தின் பக்கம் கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி. அதை நீங்கள் விரும்பின மாதிரி செய்ய இயலாது, நீங்கள் நாடினங்களுக்கு அவ்வாறு செய்ய இயலாது. மாறாக பி இذن ரப்பிஹிம், அல்லாஹுடைய அனுமதியின் பிரகாரம். அப்படின்னா அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத் கொடுக்க நாடுகிறானோ, ரசூல்மார்களுடைய வழிகாட்டலின் மூலமாக அந்த மக்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனின் மூலமாக வழிகாட்டுவான். எதன் பக்கம்? இலா சிராத்தில் அசீஸில் ஹமீத், அனைத்து வல்லமையுள்ள, சக்தியுள்ள, அனைத்து மிகைக்கக்கூடிய, புகழுக்குரிய, அவனுடைய ஒவ்வொரு செயலும் புகழுக்குரியது, அவனுடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் புகழுக்குரியது, அவனுடைய ஷரியத் புகழுக்குரியது, அவனுடைய கட்டளை விலக்கல்கள், அவனுடைய செய்திகள்லாம் உண்மையானது. அப்படியான புகழுக்குரிய அல்லாஹுடைய மகத்துவமிக்க அல்லாஹுடைய பாதையின் பக்கம் வழிகாட்டுறதுக்காக வேண்டி, இருளை விட்டு நேரான அந்த வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வரதுக்காக வேண்டி உங்கள் மீது நாங்கள் குர்ஆனை இறக்கியிருக்கின்றோம். அந்த அல்லாஹ் எப்படி? அல்லாஹ் இல்லதி லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். அந்த அல்லாஹுக்குத்தான் வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் சொந்தமானது, அனைத்தும் அவனுக்குத்தான் சொந்தமானது, அவனுக்குரியது. அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்கிறான், குல் யா அய்யுஹன் நாஸு இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. நபியை நீங்கள் சொல்லுங்க, நான் அனைத்து மனித சமுதாயத்தின் பக்கம் தூதராக வந்திருக்கின்றேன். எந்த அல்லாஹும் பக்கம், எந்த அல்லாஹ்வுடைய தூதன் என்றால் அல்லதி லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுக்குத்தான் வானம் பூமியுடைய ஆட்சி சொந்தமானது. அப்படியான அல்லாஹ்வுடைய தூதர் தான் நான் என்று அறிவிங்க என்று அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த ஆயத்தில் தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், வவைலுல் லில் காஃபிரீன மின் அஸாபின் ஷதீத். எனவே இந்த மக்கள் இந்த குர்ஆனை நம்பாம, இவ்வளோ தெளிவான, இவ்வளோ பகிரங்கமான அழகான வழிகாட்டலுள்ள இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாமல் யார் மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவங்க உங்களுக்கு மாறு செய்கிறாங்க, உங்களை பொய்ப்பிக்கின்றார்கள். அப்படியான காஃபிர்களுக்கு, அவர்களுக்கு நாசம்தான் இருக்கின்றது, பயங்கரமான வேதனை இருக்கின்றது. அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கின்றா, அல்லதீன யஸ்தஹிப்பூனல் ஹயாத்தத் துன்யா அலல் ஆখিরা, அவங்க உலக வாழ்க்கையை மறுமை விட நேசிப்பார்கள்.
அதுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள், அதைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். உலக காரியங்களை முன்னுரிமை கொடுப்பாங்க. மறுமையை பற்றி அவங்களுக்கு அதை பற்றி ஒரு கவலை சிந்தனை ஒன்று இருக்காது. அவங்க துனியாவுக்காகத்தான் பாடுபடுவார்கள், மறுமையை மறந்துடுவாங்க. மறுமையோட வாழ்க்கையை குர்ஆன் ஹதீஸை முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அது மட்டுமல்ல, அவங்க கெட்டு போனது மட்டும் இல்லாமல் வயசுத்தூன் சபீலில்லா, ஏனைய மக்களையும் அந்த நேரான ரசூலை பின்பற்றக்கூடிய பாதையும் பக்கம் வராமல் அவர்கள் தடுப்பார்கள். வயபுகூனஹா இவஜா, அந்த நபியை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் குறைகளை காண பார்ப்பாங்க, அதில் கோணலை காண்றதுக்கு முயற்சி செய்வாங்க. ஆனால் அதில் அவங்க கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நபியுடைய வாழ்க்கையில், குர்ஆனில், ஹதீஸில், ஷரியத்தில் எந்த கோணலும் கிடையாது. அதனால் இந்த ஷரியத் அவர்கள் எந்த தீங்கும் இழைக்க முடியாது. ஷரியத்துக்கு மார்க்கத்துக்கு உதவி செய்யலை என்பதனால மார்க்கத்துக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அதெல்லாம் பாதுகாப்பான். அவங்க இந்த பெரும் வழிகேற்று இருக்கிறாங்க. உலாய்க ஃபீ ضلال بعيد, இவங்க மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்கிறாங்க. மார்க்கத்தில் குறை தேட போய் மார்க்கத்தில் எந்த குறையும் கிடையாது. அவங்க மிகப்பெரிய மடத்தனத்திலையும் வழிகேட்டில் தான் இருக்கிறாங்க. ஹக்கான விஷயத்தை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க இப்படி இருப்பாங்களா? அவங்களுக்கு நேரான பாதை ஒரு நாளும் கிடைக்காது. ஏன் காரணம்? ஷரியத்திலே குறைய பார்க்குறாங்க, நபியை பின்பற்றுறதை தடுக்கிறாங்க, உலக வாழ்க்கையை மறுமை விட முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். எனவே இப்படியான மக்கள் நேரான பாதையில் வாரது என்பது மிக கஷ்டமான காரியம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி லியுபய்யின லஹும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு உபகாரத்தை, இரக்கமான தன்மையை, அருள் பாலித்ததை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா அடியார்கள் மீது அனுப்பின நபிமார்களை அவங்களிருந்து அவங்களோட பாஷை பேசக்கூடியவங்களை தான் நல்லா அனுப்பினான். இப்போ தமிழ் பேசுகிறவங்கள்ட்ட இங்கிலீஷில் நபியையோ அல்ல அரபியிலையோ அல்ல உருதுலையோ எல்லாம் அனுப்பல, அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த பாஷையில் அனுப்பினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலக நபியாக இருக்கிறதுனால முழு உலகத்துக்கும், அவங்க அரபிகளுக்கு மத்தியில் வந்தாலும் அவங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா முழு உலகத்துக்கும் இந்த தீனை எத்தி வைக்கிற பொறுப்பை அவங்களோட சமுதாயத்துக்கு எல்லாம் கொடுத்தான். இல்லாட்டி பொதுவாக வந்த எல்லா நபிமார்களும் அந்த சமுதாயம் ஒரு ஊருக்கு வந்தாங்க, ஒரு குடும்பத்துக்கு வந்தாங்க, ஒரு நகரத்துக்கு வந்தாங்க, ஒரு நாட்டுக்கு வந்தாங்க. அப்போ அந்த நாட்டுடைய மக்கள் பேசக்கூடிய பாஷையில் தான் அவங்க உழைப்பு செஞ்சாங்க. அப்படியும் அவங்க இவ்வளோ அழகான முறையில் அவங்களுக்கு விளங்கப்படுத்தி தெளிவுபடுத்தி அவங்களுக்கு தாவத் கொடுத்தும் கூட எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஹதீஸில் வருது, முஸ்னத் அஹ்மது ரிவாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லம் யபஅஸில்லாஹு அஸ்ஸ வஜல்ல நபியன் இல்லா பிலுகத்தி கௌமிஹி. எந்த ஒரு நபியையும் அந்த சமுதாயத்துடைய பாச பேசக்கூடியவராக அன்றி அல்லாஹ் அனுப்பல்ல. வந்த எல்லா நபிமார்களும் அந்தந்த சமுதாயத்துடைய பாசைகளை பேசக்கூடியவங்களாகத்தான் இருந்தாங்க. ஹைர். அடுத்த அல்லாஹ் சொல்றான், ஃபயுதுல்லுல்லாஹு மையஷா வயஹ்தி மையஷா. இவ்வளோ நாங்கள் தெளிவுபடுத்தி சொல்லியும் ஆதாரங்கள் அவர்களுக்கு காட்டி கொடுத்தும் கூட அவங்க நேர்வழி பிராயத்தினால அல்லாஹு தஆலா யாரை நாடுகிறானோ அவங்கள அல்லாஹ் வழிகெடுப்பான், யாரெல்லாம் நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். வஹுவல் அசீசுல் ஹக்கீம். அவன் தான் நாடின காரியங்களை செய்கிறதில் உறுதிமிக்கவன், அதை யாரும் தடுக்க முடியாது. அவன் எதை நாடுகிறான் அதான் நடக்கும், அவன் நாடாத எதுவுமே நடக்காது. அடுத்தது அவன் தன்னுடைய காரியங்கள் அல்லாஹ் ஒன்றை செய்கிறான்டா, அது ஒரு ஹிக்மத் ஒன்று இருக்கு, ஒரு நுணுக்கம் ஒன்று இருக்கும், காரணம் ஒன்று இருக்கும். எங்களோட புத்திக்கு அது படாது, ஆனால் அவன் ஒன்று செய்கிறான்டா அதுக்கு ஒரு காரணத்தோடு தான் செஞ்சிருப்பான். அதனால் அல்லாஹுடைய செயல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அடுத்து சொல்கிறான், வலக்கத் அர்சல்னா மூஸா பிஆயாத்தினா அன் அஹ்ரிஜ் கௌமக மினல் ظுலுமாத்தி இலன் நூரி வதக்கிர்ஹும் பிஅய்யாமில்லாஹ். நாங்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை எங்களுடைய அத்தாட்சிகளை கொடுத்து நாங்கள் அனுப்பினோம். மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே, உங்களை நாங்கள் எவ்வாறு நபியாக அனுப்பி உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய அத்தாட்சியாக குர்ஆனை நாங்கள் கொடுத்துருக்கிறோமோ, எதுக்கு கொடுத்தோம்? மக்களை இருளிலிருந்து வெளியாக்கி பிரகாசமான வாழ்க்கையின் பக்கம் கொண்டு வரத்துக்கு நாங்கள் அனுப்பினோம். இதே மாதிரி பனி இஸ்ராயலின் பக்கம் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தையும் நாங்கள் பல அத்தாட்சிகளை கொடுத்து அனுப்பினோம். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, 9 அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்டுச்சு. மூஸா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தாங்க. அதில் ஒன்று அவங்களுடைய அசா, இன்னொன்று அவனுடைய கை அப்படியே கம்பு கட்டில் வைப்பாங்க, வெளியெடுத்தா மினுங்கி கொண்டிருக்கும். இதே மாதிரி தவளையும் நல்லா அடிக்கடி பெருசாக அனுப்பினான், அது ஒரு பெரிய சோதனையாக. பேன் அனுப்பினான். இதே மாதிரி வெள்ளம், இது மாதிரி நிறைய அத்தாட்சிகள் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வரும். அந்த ஆயத்தில் வரும்போது நான் விளங்கப்படுத்துகிறேன். அவ்வளோ பெரிய அத்தாட்சிகள் எல்லாம் 9 அத்தாட்சிகள் அனுப்பியும் கூட அவங்க நேரான பாதையில் வரலை.
அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் கொடுத்து அனுப்பினோம். சொன்னோம், அந்நஹ்ரிஜ் கௌமக மினல் ظுல்மாத்தி இலன் நூர், உங்களுடைய சமுதாயத்தினரை இருள்களிலிருந்து மடமையுடைய, வழிகேட்டுடைய, பாவத்துடைய, மாறுபாட்டுடைய எல்லா இருள்களிலிருந்து நீங்கள் வெளியாக்குங்க உங்களோட சமுதாயத்தை. எதன் பக்கம்? ஹிதாயத்துடைய, ஈமானுடைய தெளியும் பக்கம் நீங்கள் அவர்களை வெளியாக்குங்க என்பதற்காக நாங்கள் அனுப்பினோம். மினல் ظுல்மாத்தி இலன் நூர் வதக்கிருஹும் பிஅய்யாமில்லா, அது மட்டுமல்ல, நீங்கள் அந்த பனி இஸ்ராயலுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு செஞ்ச நியமத்துகளை ஞாபகப்படுத்துங்கள். அல்லாஹ் எவ்வளோ பெரிய நியமத்துகள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தான். ஐயாமில்லாண்டா அல்லாஹுடைய நாட்கள், அதாவது அல்லாஹுடைய நியமத்துடைய நாட்களை அவனுக்கு ஞாபகப்படுத்துங்க. அவங்கள அல்லாஹு தாலா ஃபிரௌனுடைய கைதிகளாக இருந்தவங்க, ஃபிரௌனுடைய ஆதிக்கத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவங்க, ஃபிரௌனின் மூலம் அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருந்த மக்கள், அவங்கள அல்லாஹு தாலா அங்கிருந்து வெளியாக்கினான். அவர்களை அவனுடைய விரோதியை விட்டு பாதுகாத்தான். அவங்களுக்கான கடல் எல்லாம் பிளக்க செய்தான். அவங்களுக்கு அல்லாஹு தாலா கடலை கடக்க செஞ்சு ஃபிரௌனை கடல் அழித்தான். இதே மாதிரி அல்லாஹு தாலா அவங்களுக்கு அந்த மைதானத்தில் மேகங்களை கொண்டு நிழல் கொடுத்தான். அவர்களை மண்ணு செல்வாவெல்லாம் இறக்கினான். இது போன்ற எவ்வளோ பெரிய நியமத்தை எல்லாம் செய்திருக்கிறான். அந்த நியமத்துகளை நபியை நீங்கள் உங்களோட சமுதாயத்துக்கு ஞாபகப்படுத்துங்கன்னு அல்லா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பினான். அடுத்த அல்லாஹு தஆலா சொல்றான், இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகுல்லி ஸபாரின் ஷக்கூர், இந்த விஷயங்களில் நாங்கள் எங்களுடைய நேசர்களான பனி இஸ்ராயல்களில் எங்களுக்கு வழிபட்ட மக்களுக்கு நாங்கள் என்ன உபகாரங்கள் செஞ்சோமோ, ஃபிரௌனுடைய கையிலிருந்து அவர்கள் நாங்கள் பாதுகாத்தோம். அவங்கள மிகப்பெரிய கேவலமான ஒரு வாழ்க்கையில் இருந்த இடத்துலேருந்து நாங்கள் அவங்க வெளியாக்கினோம். இது போன்ற நாங்கள் செஞ்ச நியமத்துகளில் ஒரு படிப்பினை இருக்குது. யாருக்கு? லஆயாத் நத்தாட்சியில் இருக்கு. யாருக்குன்னா லிக்குல்லி ஸபார், பொறுமையாக இருக்கிறவங்க. கஷ்டங்கள் வரும்போது யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ, பனி இஸ்ராயலும் பொறுமையாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஈடேற்றம் கிடைச்சிது. இதே மாதிரி இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் கஷ்டங்கள் வரும் பொழுது யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு படிப்பினை, ஒரு அத்தாட்சி இருக்குது. அடுத்த ஷக்கூர், அல்லாஹ் சந்தோஷமான நிலைமையில, நல்ல நிலைமையில் அல்லாஹ்க்கு யார் ஷுக்கூர் செய்கிறாங்களோ அவங்களுக்கும் ஒரு படிப்பினை ஒன்று இருக்குது. கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நிஅமல் அப்து அப்துன் இதா புத்துலிய ஸபர வ இதா உஅதிய ஷக்கர, மிக சிறந்த நல்லடியான் யார் தெரியுமா? ஒரு அடியான், அவருக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்பொழுது பொறுமையாக இருப்பார். அவருக்கு கொடுக்கப்பட்டால் அவர் நன்றி செலுத்துவார், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவார். அவர் சிறந்த ஒரு அடியான் என்று சொல்றாங்க. இதே மாதிரி சஹீஹான ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அம்ருல் முஃமினி குல்லுஹு அஜப், மூமினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் ஆச்சரியமானது. லா யக்தில்லாஹு லஹு கதாஅன் இல்லா கான கைரன் லஹு, அல்லாஹ் தஆலா அவருக்கு எந்த ஒரு முடிவு ஒன்று எடுத்தாலும் அது அவருக்கு நலவாகத்தான் இருக்கும். இன் அஸாபத்துஹு ضرா ஸபர ஃபகான கைரன் லஹு, அவருக்கு ஒரு கெடுதி வந்தால், கஷ்ட துன்பம் வந்து அவர் பொறுமையாக இருந்தால் அதுவும் அவருக்கு நல்லதுதான். நோய் வருது, சளி வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருது, பிரச்சனை வருது, ஏழ்மை வருது, பொறுமையாக இருக்கிறாரு, அதுவும் அவருக்கு நலவாக இருக்கும். வைனசாபத்துக்கு சர்ரா, இதே மாதிரி சந்தோஷமான நிலைமை வருது, ஷக்கர சுக்குர் செய்கிறாரு, நன்றி செலுத்துறாரு, ஃபக்கான ஹைர் அல்லாஹு, அதுவும் அவருக்கு நலவாக இருக்கும். அப்போ மோமினுடைய ஒவ்வொரு காரியமும் நலவுதான். அடுத்த அல்லாஹு தஆலா சொல்றான், வைது கால மூஸா லிகௌமிஹி உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் إذا أنجاكم من آل فرعون يسومونكم سوء العذاب ويذبحون أبناءكم ويستحيون نساءكم وفي ذلك بلاء من ربكم عظيم. இது சூரா பக்ராலையும் இதை மாதிரி ஆயத்தொன்று சென்றிருக்குது. அல்லாஹு தஆலா சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து, ஏ மூசா, இப்போ அல்லாஹு தஆலா மேலே சொன்னானே, வதக்கிர்ஹும் பி அய்யாமில்லா, அல்லாஹுடைய நியமத்தை நீங்கள் ஞாபகம் செய்து காட்டுங்கண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினாங்க. உதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னோட சமுதாயத்தை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச நியமத்துகளை ஞாபகம் செஞ்சு பாருங்கள். இது அஞ்சாக்கும் மின் ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கோத்திரத்தாரை விட்டும் அவனுடைய கூட்டத்தாரை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். யஸ்உமூனக்கும் சூஅல் அஸாப், மிகப்பெரிய நோவினை தரக்கூடிய வேதனைகளில் உங்களை அவர்கள் சோதித்து கொண்டிருந்தார்கள், வேதனை செய்து கொண்டிருந்தார்கள், கேவலத்தில் உங்களை போட்டு கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்குண்டா, யுதபிஹுன அப்னாஅக்கும், உங்களுடைய ஆண் மக்களை அவர்கள் கொலை செய்தார்கள். வயஸ்தஹ்யூன நிசாஅக்கும், பெண்களை உயிரோட வைத்து கொண்டாங்க. எதுக்குண்டா, அவங்களுடைய அடிமைகளாக ஆக்கி கொண்டு அவங்களோட வேலைகளை செய்ய வச்சு கொண்டிருந்தாங்க. இதை மாதிரி காரியங்கள் எல்லாம் அவங்க செஞ்சாங்க. அல்லாஹு தஆலா அதிலிருந்து உங்களை பாதுகாத்தான். இது மிகப்பெரிய ஒரு நியமத்.
அதனால் வஃபி தாலிக்கும் பலா உம்மிர் ரப்பிக்கும் அஸீம், இதில் அல்லாஹுடைய புறத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு நேமத் உண்டு, மகத்துவமிக்க ஒரு நேமத். அல்லாஹு தாலா உங்களுக்கு இந்த நேமத்தை தந்திருக்கிறான். இது உங்களுக்கு சோதனையும் கூட. இந்த நேமத்துக்கு நீங்கள் எவ்வளோ நன்றி செலுத்துறீங்கன்னு பார்க்குறதுக்காக வேண்டி இதை நீங்கள் உண்மையான முறையில், இதுக்கு முழுமையான முறையில் உங்களுக்கு அல்லாஹ்க்கு ஷுக்ர் செஞ்சு கொடுக்க முடியாது. அதனால் பலா ஒன்று சொன்னால் மகத் இஹ்திபாருன் அஸீம், மிகப்பெரிய ஒரு சோதனை இதில் இருக்குது. அடுத்தது அவங்க சொன்னாங்க, அல்லாஹு தஆலா சொல்கிறான், வைது தஅzzன ரப்புக்கும் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். உங்கள் ரப்பு அவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான், உங்கள் ரப்பு உங்களுக்கு அறிவிக்கின்றான் தன்னுடைய வாக்குறுதியை, தன்னுடைய வாதாவை, தன்னுடைய வாக்குறுதியை உங்களுக்கு அறிவிக்கின்றான், அல்லது சத்தியம் பண்ணுகின்றான், தன்னுடைய மகத்துவத்தின் மீது, தன்னுடைய கண்ணியத்தின் மீது எல்லாம் உங்களுக்கு சத்தியம் பண்ணுகின்றான். இன்னொருத்தர் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வைது தஅzzன ரப்புக லயபஅஸன் அலைஹிம் இலா யௌமில் கியாமா. அல்லாஹு தஆலா சத்தியம் பண்ணிருக்கின்றான், உறுதி பிரமாணம் செய்திருக்கின்றான், அவன் கியாமத்து நாள் வரைக்கும் அவர்களின் பக்கம் அனுப்பி கொண்டே இருப்பான். நியமத்துகளை, இதே மாதிரி முசீபத்துகளை அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருப்பான். அப்போ அல்லாஹு தஆலா இங்கே என்ன சொல்கிறான், வைது தஅzzன ரப்புக்கும், அல்லாஹு தஆலா என்ன உறுதி பிரமாணம் செய்கிறான், வாக்குறுதி அளிக்கிறான் என்றால், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். நீங்கள் அல்லாஹுடைய நியமத்துகளுக்கு ஷுக்ர் செஞ்சால், நன்றி செலுத்தினால் அல்லாஹ் இன்னும் அதிகரிப்பேன், நான் இன்னும் உங்களுக்கு அதிகரிப்பேன். வலையின் கஃபர்த்தும் இன் அதாபில் ஷதீத். நீங்கள் என்னுடைய நியமத்துகளுக்கு ஷுக்ர் செய்யல, மறுப்பீர்கள் என்றால் என்னுடைய அதாப் பயங்கரமானதை. அப்போ அல்லாஹுடைய நியமத்துகளுக்கு எவ்வளோ நாங்கள் ஷுக்ர் செய்கிறோமோ அல்லாஹ் இன்னும் அதிகரித்து கொண்டே போவான். நீங்கள் நிராகரித்தால், மாறு செஞ்சால், என்னோட நியமத்துகளை நீங்கள் மறுத்துட்டீங்கன்னு சொன்னால், இன்னும் அதாபில் ஷதீத், என்னுடைய அதாப் ரொம்ப பயங்கரமானது. அப்படின்னா அல்லாஹு தாலா அந்த நியமத்தை பறிச்செடுத்துடுவான். சில நேரம் அல்லாஹ் பறிப்பான், இல்லாட்டி சில நேரத்தில் அல்லாஹு தாலா அந்த நியமத்தை வச்சு அந்த மனிதனை பாவத்தில் ஈடுபடுத்துவான். கண்ணி மூலமாக பாவம் செய்வான், வாயின் மூலமாக பாவம் செய்வான், உறுப்புகளுக்கு கொடுத்து அவன் அல்லாஹ்க்கு மாறு செய்வான். அது இன்னும் அவனுக்கு மறுமையுடைய வேதனைகள் அதிகமாக பெறுவதற்கு காரணமாக அமையும். அதனால் அல்லாஹுடைய நியமத்துக்கு ஷுக்ர் செய்யாட்டி அல்லாஹுடைய வேதனை பயங்கரமானது. இன்ன அதாப் இல்லா ஷதீத், என்னுடைய அதாப் பயங்கரமானது. அப்போ லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்குன்னு எங்களுக்கு வழங்குது. அல்லாஹுடைய நியமத்துக்கு நாங்கள் ஷுக்ர் செஞ்சால் அல்லாஹ் இன்னும் அதிகரிப்பான். வலையின் கஃபர்தும் என்றால் நிராகரித்தால், அல்லாஹுடைய நியமத்துகளை மறுக்கிறது. ஒன்று வாயாலே மறுக்கிறது. எப்படி மறுக்கிறது? இது அல்லாஹ் எனக்கு தந்ததல்ல, நான் என்னுடைய திறமையால், என்னுடைய முயற்சியால், என்னுடைய அறிவால் நான் அடைஞ்சு கொண்டேன் என்று சொல்லி மறுக்கிறது. இன்னொன்று இருக்குது, வாயால் மறுக்கல்ல, ஆனால் நன்றி செலுத்தாமல் இருக்குது. குஃப்ரான் நியமா, நன்றி செலுத்தாமல் இருக்கிறது. அப்போ நீங்கள் அப்படி மறுத்தால் அல்லது நன்றி செலுத்தாமல் இருந்தால், இன்ன அதாபில் ஷதீத், என்னுடைய அதாப் பயங்கரமானது. அப்போ அதாப் ரெண்டு விதமாக இருக்கு. ஒன்று அல்லாஹு தஆலா அந்த நியமத்தை பறிச்சிடுவான். கண் பார்வையெல்லாம் கொடுத்து அந்த நியமத்துக்கு ஷுக்ர் செய்யாட்டி கண் பார்வையெல்லாம் எடுத்துருவான். ஞாபக சக்தி எல்லாம் தந்திருக்கிறான், அதுக்கு நாங்கள் ஷுக்ர் செய்யாட்டி எல்லாம் அந்த ஞாபக சக்தி எல்லாம் பறிச்சிடுவான். இதே மாதிரி சக்தி, உடம்பு சக்தி எல்லாம் கொடுத்துருக்கிறான், அதுக்கு ஷுக்ர் செய்யலாம் அதை பறிச்சிடுவான். இதே மாதிரி காசு பணத்தை எல்லாம் தந்திருக்கிறான், அதுக்கு எல்லாருக்கு ஷுக்ர் செய்யாட்டி எல்லாம் அழிச்சிடுவான். அப்போ இன்னொன்று இருக்குது, ரெண்டாவது, அது ஒரு அதாப் தான். இரண்டாவது அதாப், அதெல்லாம் அப்படியே வச்சு இன்னும் எல்லாம் தருவான். உதாரணமாக இன்னும் ஞாபக சக்தி அதிகரிப்பான். இவர் என்ன செய்வான், அந்த ஞாபக சக்தி மூலம் இன்னும் பாவம் செய்வான். அந்த கண் பார்வை மூலமாக இன்னும் பாவம் செய்வான். உடம்பு சக்தி மூலம் இன்னும் பாவம் செய்வான். காசு பணத்து மூலம் இன்னும் பாவம் செய்வான். அப்போ இது அதைவிட பயங்கரமான பாவம், அதைவிட பயங்கரமான தண்டனை. காரணம் என்னண்டா, இவனுடைய மறுமையுடைய வேதனை இன்னும் அதிகரிச்சிடும். அதனால் ஷுக்குரும் ரெண்டு வகை. ஒன்று அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறது, இதுவும் ஒரு ஷுக்குர் தான். உண்மையான ஷுக்குர் என்னண்டா, அந்த நியமத்தை அல்லாஹ் எதுக்காண்டி தந்திருக்கிறானோ அதுக்காக பயன்படுத்துறது. அறிவை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தந்த அறிவு அல்லாஹ்க்கு ஷுக்ர் சரி. அடுத்து ரெண்டாவது, இந்த அறிவு மூலமாக சமுதாயத்துக்கு, மார்க்கத்துக்கு பிரயோஜனமான விஷயங்களுக்கான பயன்படுத்துறது. காசு பணம் அல்லாஹ் தந்திருக்கிறான், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும், இது அல்லாஹ் தந்தது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது. அதோட சேர்த்து ரெண்டாவது, அந்த காசு பணத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி நல்ல காரியங்களுக்கான செலவழிக்கிறது. அப்போ ரெண்டு ஷுக்ர் இருக்கு. சிறந்த ஷுக்ர் இரண்டாவது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லத்தோட செயல் ரீதியாகவும் நாங்கள் அல்லாஹுக்காண்டி அல்லாஹ்வுடைய விருப்பம் பிரகாரம் எங்களுடைய உடலை, பொருளை, இல்மை செலவழிக்கிறது. அடுத்த மனிதன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு மாறு செய்கிறதுனால அல்லாஹு தஆலா அந்த நியமத்தை பறிக்கிறான். ஒரு ஹதீஸில் வருது, இன்னலா பதல் யுஹ்ரமு ரிஸ்க பிஸ்ஸம்பி யுஸீபுஹு. ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக
அவனுக்கு கிடைக்கக்கூடிய நியமத்தை இழந்துடுவான். இல்லைங்களா? அப்போ கிடைச்ச ரிஸ்கை கூட இழக்கிறான். சாப்பாடு கூட கிடைக்காம போகும் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக. அடுத்த கடைசி இந்த இந்த தொடரில் இன்னொரு ஆயத்து வருது. வக்கால மூசா இன் தக்ஃபுரு அன்தும் வமன் ஃபில் அர்தி ஜமீஅன் ஃபஇன்னல்லாஹ லகனியுன் ஹமீத். இது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்றாங்க. இது எங்க எல்லாருக்கும் தான் சொன்னாங்க. மூசா இன் தக்ஃபுரு அன்தும் வமன் ஃபில் அர்தி ஜமீஅ, நீங்க மட்டுமல்ல முழு உலக மக்கள் எல்லாருமே சேர்ந்து, நீங்களும் முழு உலக மக்களும் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வை நிராகரித்தாலும், அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு ஷுக்ர் செய்யாட்டியும், ஃபஇன்னல்லாஹ லகனியுன் ஹமீத், அல்லாஹ் தஆலா லகனி பெரிய செல்வந்தன், அவன் சீமான், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, அவன் புகழுக்குரியவன், அவனுக்கு நீங்கள் சுக்குர் செய்யலைன்னு சொல்லி அவனுக்கு எந்த நஷ்டம் இல்லை, அல்ல நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்லி நிராகரிச்சுன்னு சொல்லி அவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அதனால் அந்த அல்லாஹ் மிக பெரியவன். அவனை நாங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துறது எங்களுக்கு தான் பிரயோஜனம், அவனுக்கு வழிபடுறது எங்களுக்கு தான் பிரயோஜனம். ரெண்டாவது எங்களுக்கும் அந்த அல்லாஹுக்கு சுக்குர் செய்யக்கூடிய மக்களாக, அவனுக்கு வழிபடக்கூடிய மக்களாக ஆக்கிடுவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா